அன்பு பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, உற்றாரே உறவினரே, சொந்தங்களே பந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் சேலம் மாவட்டம் மாத்தூர் எஸ்ஆர்டி கல்யாண மாலையின் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வோம். எங்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை இல்லம் தேடி ஜாதகத்தின் மூலமாக அணிதினமும் காலை 6 மணிக்கு மங்கள இசையோடு ஜாதகங்களை நாங்கள் அனுப்புகிறோம். அதை பார்த்துவிட்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை எங்களோடு தொடர்பு கொண்டால் சம்பந்தப்பட்ட பெற்றோரிடம் கான்ஃபரன்ஸ் கால் மூலம் தகவல் கொடுத்து திருமணம் செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம். எங்களது எஸ்ஆர்டி கல்யாண மாலை சேலம் மாவட்டம் மாத்தூரில் தலைமையிடமும் கிளை அலுவலகம் சென்னை எக்மூரில் இருக்கிறது. எங்களுடைய போன் நம்பர் 99 43 30 66 29. எங்க யூடியூப் சேனலில் இதுவரை 7000க்கு மேல் சப்ஸ்கிரைபர் இருக்கிறார்கள். 20 லட்சம் பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். எனவே அனைவரும் இதை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொண்டு உங்களுக்கு தேவையான ஜாதகங்களை நீங்கள் தேர்வு செய்து எங்களோடு தொடர்பு கொண்டால் விரைவில் திருமணம் நடக்கும். திருமணம் நடக்கவில்லை என்ற கவலை உங்களுக்கு இனி வேண்டாம். எங்களோடு தொடர்பு கொண்டு சென்று கொண்டு இன்று உங்களுக்கான ஜாதகங்களை அறிமுகப்படுத்துவதாக எங்கள் அலுவலக பணியாளர் திருமதி மஞ்சுளா மேடம் அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்களை ஜாதகம் அறிமுகப்படுத்துங்க. உங்களுக்கான இன்றைய ஜாதகம். ஜாதகர் பெயர் ஷாலினி, கனகர் சபாபதி, 12 செவ்வாய் ஜாதகம், பிள்ளை சோழிய வெள்ளாளர் வகுப்பை சேர்ந்தவர், கன்னி ராசி, அஷ்டம் நட்சத்திரம், துலாம் லட்சணத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகத்தின் படிப்பு BE EC படிச்சிருக்காங்க. உயரம் 156 சென்டிமீட்டர். பிறந்த தேதி 12/7/1997. பிறந்த நேரம் 2:09 PM சனிக்கிழமை. வேலை ML கம்ப்ரெஷனல் சூப்பர் லிஸ்ட்ல ஒர்க் பண்றாங்க. சம்பளம் பாத்தீங்கன்னா மாசத்துக்கு 15 லட்சம் சம்பளம் வாங்குறாங்க. மாசத்துக்கு. கம்பெனி பெயர் அக்கடன்ஸ். ஜாதக இருப்பிடம் பெங்களூர். சொந்த ஊர் ஈரோடு. அப்பா பெயர் கடக சபாபதி, அம்மா பெயர் பூம்பாவி. வேலை இல்லத்தரசி. பிறப்பு வரிசை 1. உடன் பிறந்தவர் யாரும் இல்லை. உங்களுக்கு வீட்டுக்கு ஒரே பொண்ணு. இந்த ஜாதகர் பெயர் சாலினி, பிள்ளை மார் சோழிய வேளாளர். இவங்க பிறக்கும் போதே சந்திர மகா திசை 2 வருஷம் 4 மாசம் 5 நாள், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அழகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு பிரவீன், துருவ வேளாளர், ராகு கேது ஜாதகம், அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி, கும்ப லக்னம். BE MBA படிச்சிருக்காரு. உயரம் 175 சென்டிமீட்டர். 26/7/1996 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 20 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. சொந்த ஊர் சென்னை, இருக்கிறது சென்னை தான். அப்பா பேர் சாமிநாதன் ஓய்வு, அம்மா பேர் கோவிலா இல்லத்தரசி, பிறப்பு வரிசை 1. கூட ஒரே பையன் தான். சொந்த வீடு மற்றும் பூர்வீக சொத்துக்கள் இருக்குது. இவர் பிறக்க போதே சனி மகா திசை 1 மாசம் 28 நாள் இருக்கு. புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்டி கல்யாண மாலை அழகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான இந்த அழகான ஜாதகங்களை பார்த்து மகிழுங்கள். ஜாதகம். ஜாதகர் பெயர் லக்ஷனா, 8 செவ்வாய் ஜாதகம், தொழுவ நாயக்கர், துருவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். இவங்க VIP ஜாதகம், மறுமணம். மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகோட உயரம் பார்த்தீங்கன்னா 5.6 ஃபீட். பிறந்த தேதி 14/8/1998. பிறந்த நேரம் 3:15 PM வெள்ளிக்கிழமை. இவங்க டாக்டர் படிச்சிருக்காங்க.
ஜாதக இருப்பிடம் சேலம், சொந்த ஊரும் சேலம். அப்பா பேர் பார்த்தீங்கன்னா செந்தில் ராஜன், NS நேச்சுரல் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய சொந்த ஹாஸ்பிட்டல் இது. அம்மா பேர் பார்த்தீங்கன்னா பத்மாவதி, இல்லத்தரசியா இருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்பு டாக்டர் வரன் மட்டும். பிறப்பு வரிசை 2. இவங்களுக்கு அண்ணன் ஒருத்தவங்க இருக்காங்க, திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு, சொந்த வீடு, சொந்த இயற்கை முறை மருத்துவமனை, விவசாய நிலங்கள், 20 கோடி மதிப்புள்ள சொந்த மருத்துவமனை உள்ளது. இந்த பெண்ணுக்கு மட்டும் இதெல்லாம் சொத்து இருக்கு. இந்த ஜாதகர் பெயர் லட்சணா, மறுமணம், அருமையான ஜாதகம். இவருக்கு டாக்டர் வர இல்லைன்னு நல்ல பெரிய பிசினஸ் வரும். இந்த பொண்ணுக்கு ஒரு 20 கோடி மதிப்புக்கு மேல உள்ள சொத்து தனியாக ஒரு ஆசிரமம் தருவாங்க. இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன்பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேர் மணிமாறன், தெலுங்கு கண்டர், சுத்த ஜாதகம், மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன ராசி, துலாம் லக்கணம். BE MS முடிச்சிருக்காரு. 17/11/1997 பிறந்திருக்காரு. ஆண்டுக்கு 50 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. மாசம் 5 லட்சம் ரூபாய். சொந்த ஊர் தருமபுரி. அப்பா பேரு சரவணமூர்த்தி, ரிட்டையர்டு சிவில் இன்ஜினியர், திருமதி மகாலட்சுமி BE, இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு படித்து நல்ல குடும்ப வரன். பிறப்பு வரிசை 1. கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, ஒரே பையன் தான். சொந்த வீடு இருக்குது. இவர் பிறக்கும் போதே செவ்வாய் மகா திசை 2 வருஷம் 4 மாசம் 9 நாள், ராகு திசை 18 வருஷம், குருமகா திசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். ஜாதகம். ஜாதகர் பெயர் அபிநயா, சுத்த ஜாதகம், துளுவ வேளாளர், நாயக்கர் வகுப்பை சேர்ந்தவர். தனுஷ் ராசி, பூராட நட்சத்திரம், கடக லக்னத்துல பிறந்திருக்காங்க. உயரம் பார்த்தீங்கன்னா 163 சென்டிமீட்டர். இவங்க டாக்டர் முடிச்சிருக்காங்க. பிறந்த தேதி 12/5/2001 பிறந்திருக்காங்க. பிறந்த நேரம் 11:50 AM சனிக்கிழமை. ஜாதக இருப்பிடம் சென்னை, சொந்த ஊர் சேலம் ஆத்தூர். அப்பா பேர் ரவிச்சந்திரன், எக்ஸிக்யூட் இன்ஜினியரா ஒர்க் இருக்காங்க. அம்மா பேர் பிரேமா, ஆடிட்டரா இருக்காங்க. பிறப்பு வரிசை 2. உடன் பிறந்தவர் 1. இவங்களுக்கு அண்ணன் ஒருத்தங்க இருக்காங்க, திருமணம் ஆயிடுச்சு. சென்னையில் சொந்த வீடு, பூர்வகத்தில் நிலம் உள்ளது. இந்த ஜாதக பெயர் அபிநயா, துளுவ வேளாளர், சுத்த ஜாதகம், போராட நட்சத்திரம், தனுசு ராசி, கடக லக்னம். உயரம் 163 சென்டிமீட்டர். நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு. இது பிறக்கும் போதே சுக்கிரன் மகா திசை 5 வருஷம் 4 மாசம் 14 நாள், சூரியன் திசை 6 வருஷம், சந்திர திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் SRG கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம் பேரு ஸ்ரீராம், செங்குந்த முதலியார், ராகு கேது செவ்வாய், கேட்டை நட்சத்திரம், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். BE படிச்சிருக்காரு. உயரம் 174 சென்டிமீட்டர். 13/10/1991 பிறந்திருக்காரு. வருஷத்துக்கு 25 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கினாரு. சொந்த ஊர் திருவண்ணாமலை. அப்பா பேரு பாண்டியன், TNGC ரிட்டையர்டு, திருமதி சாந்தி இல்லத்தரசி. BE MCA MBA படித்த நல்ல குணமுள்ள வரம் கேட்டிருக்கிறாங்க. பிறப்பு வருஷம் 2. கூட பிறந்தவங்க ஒருத்தர். அக்கா 1 கல்யாணம் ஆயிடுச்சு. மறைமலை நகரில் சொந்த வீடு உள்ளது. இவர் பிறக்கும் போதே புதன் மகா திசை 2 வருஷம் 11 மாசம் 25 நாள், கேது திசை 7 வருஷம், சுக்கிரன் திசை 20 வருஷம், சூரியன் திசை 6 வருஷம்.
எனவே இந்த அழகான மனமும் கேட்ட வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். ஜாதகர் பெயர் வினோத். ஏழி செவ்வாய் ஜாதகம். அகமுடியா திருவ வேளாளர் வகுப்பை சேர்ந்தவர். துலாம் ராசி, விசாக நட்சத்திரம், தனுஷ் லக்னத்துல பிறந்திருக்காங்க. ஜாதகருடைய படிப்பு பிஇ சிவில் படிச்சிருக்காங்க. உயரம் 6 ஃபீட். பிறந்த தேதி 13/3/1993. பிறந்த நேரம் 2 AM சனிக்கிழமை. வேலை ஓன் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டைல் ஷோரூம் வச்சிருக்காங்க. வருமானம் 70,000, மீதி நேரில் மாசம் 70,000 வாங்குறாங்க. ஜாதகப்படி இருப்பிடம் கள்ளக்குறிச்சி. சொந்த ஊர் வட தேவகிரி. அப்பா பேர் ரவி. விவசாயம் பண்றாங்க. சொந்த தொழில். அம்மா பெயர் உமா. இல்லத்தரசியா இருக்காங்க. எதிர்பார்ப்பு படித்த நல்ல குடும்ப பாங்கான வரன். பிறப்பு வரிசை 1. இவங்க உடன் பிறந்தவர் 1. தங்கை மட்டும் ஒருத்தவங்க இருக்காங்க. தங்கைக்கு திருமணம் ஆயிடுச்சு. சொத்து இருப்பு சொந்த வீடு 5 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. இந்த ஜாதகர் பெயர் வினோத். அகமுடைய துணை வேளாளர். அருமையான ஜாதகம். இவர் பிறக்கும் போதே குடும்பகாரசை 4 வருஷம் 1 மாசம் 16 நாள் இருப்பு. சனி மகாதசை 19 வருஷம். புதன் திசை 17 வருஷம். அருமையான குருபலன் இந்த பயணத்திற்கு இந்த ஜாதகருக்கு. இந்த இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். உங்களுக்கான அடுத்த ஜாதகம். பேரு ஆமா சிவசங்கரன். வேளாளர் பிள்ளை. சுத்த ஜாதகம். திருவோண நட்சத்திரம். மகர ராசி. விருச்சிக லக்னம். MBBS MD டாக்டர். உயரம் 180 சென்டிமீட்டர். 17/11/1996 வந்திருக்காரு. கிருத்தி. சொந்த ஊர் திருவண்ணாமலை. அப்பா பேர் அன்பழகன். FCA ஆடிட்டர். திருமதி மஞ்சுளா அன்பழகன். பிகாம் இல்லத்தரசி. எதிர்பார்ப்பு MD MS படித்த பொண்ணு தான் கேட்டுருக்கிறாங்க. பிறப்பு வரிசை 1. கூட பிறந்த தம்பி ஒருத்தர். சொந்த வீடு வீட்டு மனைகள் மற்றும் விவசாய நிலங்கள் இருக்கிறது. இவர் பிறக்கும் போதே சந்திர மகாதசை 3 வருஷம் 4 மாசம் 18 நாள். செவ்வாய் திசை 7 வருஷம். ராகு திசை 18 வருஷம். குரு மகாதசை 16 வருஷம். எனவே இதுக்கேற்ற வரன் வைத்துள்ளவர்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலை அணுகினால் உடன் பேசி முடிக்கலாம். இதோ உங்களுக்கான ஜாதகம் போட்டோ பார்த்து மகிழுங்கள். இதுவரை எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் இல்லம் தேடிய ஜாதகத்தின் மூலியமாக நாங்கள் அனுப்பிய ஜாதகங்களை பார்த்தும் கேட்டும் ரசித்த நீங்கள் அனைவரும் உங்கள் உற்றார் உறவினர் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். எங்கள் எஸ்ஆர்ஜி கல்யாண மாலையின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் அனுப்பும் ஜாதகங்களை நீங்கள் முழுமையாக பார்க்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு இதுவரை கேட்ட அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் நன்றி.